நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வைஃபை காலிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வைஃபை காலிங்கை உங்களுடைய ஃபோனில், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வைஃபை காலிங்கை பயன்படுத்தும் போது சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வைஃபை காலிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் ஒரு கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உருவாக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் சின்னதாக ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக இந்த வைஃபை காலிங்கை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக நீங்கள் ஒருத்தருக்கு கால் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி வைஃபை காலிங் பயன்படுத்தி கால் பண்ணும்போதும் சரி, நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வைஃபை காலிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்று ஒருத்தருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அவருக்கு கால் பண்ணும்போது கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. பட் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுடைய பில்டிங்கில் ஸ்ட்ராங் வைஃபை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மூலிமா கூட நீங்கள் அந்த நண்பருக்கோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ண முடியும். இதாங்க சாதாரண காலுக்கும் வைஃபை காலிங்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இன்னும் டீப்பாக நம்ம போகணும்னா டீப்பாக போனால் நம்ம குழம்பி போயிடுவோம். இந்த சின்ன மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ வைஃபை காலிங்கை ரெகுலராக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பொறுத்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். ஸோ மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியும். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வைஃபை காலிங்கை சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். வழக்கமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வழக்கமாக நம்ம வந்து ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், ஐடியா, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல், இந்த 4 நெட்வொர்க் ப்ரொவைடர் தான் டாப் நெட்வொர்க் ப்ரொவைடர். ஸோ இவங்களுடைய நெட்வொர்க்கை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனோட அந்த மாடலை வச்சு நீங்கள் செக் பண்ணிட முடியும். உங்களுடைய ஃபோன் வைஃபை காலிங்க்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாகவும் அதே நேரத்தில் உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய அந்த வைஃபை கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மோடத்தையும் நீங்கள் ரெண்டையும் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வைஃபை காலிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பும் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணியும் இல்லை வைஃபையோட மோடத்தை ரீஸ்டார்ட் பண்ணியும் ஒர்க் ஆகலை வைஃபை காலிங் நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த செல் நெட்வொர்க் ப்ரொவைடர் அவங்க சிம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்மை நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்து சுத்தப்படுத்தி மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோனை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வைஃபை காலிங் ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வைஃபை காலிங்கை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் அதை வந்து டிசேபிள் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஃபோனில் ஃபோன் ஆப் இருக்கும். அந்த ஃபோன் ஆப்போட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வைஃபையோட காலிங் இருக்கும். ஸோ அந்த செட்டப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்குள்ள செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் மறுபடியும் செக் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு வைஃபை காலிங்கோட செட்டப் இருக்கும். அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி பாருங்கள். இந்த 2 செட்டப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த வைஃபை காலிங்கோட பிரச்சனையை சரி பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை வைஃபை காலிங்கை பயன்படுத்துகிறீங்க, வைஃபை காலிங் முழுக்க உங்கள் இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வைஃபை கனெக்ஷன் மூலியமாக தான் இந்த வைஃபை காலிங் பயன்படுது. அந்த வைஃபைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வைஃபை காலிங்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் வைஃபை காலிங்கை பயன்படுத்த முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வைஃபை உங்களுடைய ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வைஃபை காலிங்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வைஃபை கனெக்ஷன், அந்த வைஃபை கனெக்ஷனில் சில சமயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான வைஃபை கனெக்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த வைஃபை கனெக்ஷனை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்ததுன்னா அது மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய வைஃபை
காலிங்கை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னடா இவ்வளவு ஸ்டெப்ஸை நம்ம பயன்படுத்திட்டோமே, இன்னமும் வந்து வைஃபை காலிங்கை வந்து சரிப்படுத்த முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இனி அடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் வரப்போகுது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் வைஃபையை பயன்படுத்துகிறீங்க, அந்த வைஃபையை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் ஏரோப்ளேன் மோட் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். ஒரு சில வினாடிகள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் மோடை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வைஃபை கனெக்ஷனை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் வைஃபை காலிங்கை கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பை இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து சில சமயங்களில் உங்களுடைய ஒய்ஃபை காலிங்கை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு தொல்லை தரலாம். ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு உங்கள் ஃபோனோட ஆப் செட்டிங்குள்ளே போயிட்டு அதை போயிட்டு நீங்கள் ரீசெட் பண்ணி கூட பார்க்கலாம். ரீசெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃபை காலிங்கை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபைனலி நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நான் காட்டக்கூடிய அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஒய்ஃபை காலிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டெப். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எதை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஒய்ஃபை காலிங் பிரச்சனை வந்து தீர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கூட நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் ஒய்ஃபை காலிங் பயன்படுத்த முடியலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா தேவையில்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் செக்ஷன். பாய். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வைஃபை காலிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.